بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق. النجم الثاقب. إن كل نفس لما عليها حافظ. فلينظر الإنسان مما خلق. خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب. إنه على رجعه لقادر. يوم تبلى السرائر. فما له من قوة ولا ناصر. والسماء ذات الرجع والأرض ذات الصدع. إنه لقول فصل وما هو بالهزل. إنهم يكيدون كيدا وأكيد كيدا. فمهل الكافرين أمهلهم رويدا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: حفت الجنة بالمقارب وحفت النار بالشهوات. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஏழுவானங்கள் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தின் கருணையும் சலாமின் நிறைவேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நட்புணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சுரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவனை எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும், அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பஜாரில் இருந்தாலும் சரி,
வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, படைத்தவன் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று எங்களுடைய வாழ்க்கை அமைக்குமாறு முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வாசிஹத் நல்லுபதேசம் செய்து அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை எம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் சீரான முறையில் வாழ வேண்டும், மனிதன் நல்ல முறையில் வாழ வேண்டும், மனிதன் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியானாக வாழ வேண்டும், மனிதன் சொர்க்கத்துக்குரிய அடியானாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியவர்களுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய புத்தகம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல் குர்ஆன் கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு விடயங்களை பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் அந்த மனிதன் வழி தவறவே மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து உபன்யாசம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்கள், இரண்டு விடயம். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் பல தலைப்பு கீழால பயான் செய்யறாங்க, ஆலிம்கள் பல தலைப்பு கீழால பயான்கள் செய்யறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைப்பு கீழாலையும் பயான் செய்யல. கண்ணியமானவர்களே, ஒரு தலைப்பு கீழாலையும் பயான் செய்யல. சூரா ஜும்மாவுடைய ஆரம்ப பகுதி பேசுகிறது, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத் வ மா ஃபில் அர்ல் மலிகுல் குத்தூஸில் அஸீஸில் ஹகீம் ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நாலு நோக்கத்துக்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. உம்மி நபியாக வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில ஒரு மனிதன் ஆசானாக இருந்து, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆசிரியராக இருந்து, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முதர்ரிஸாக இருந்து ஒரு மாணவனுக்கு படித்து கொடுக்கிறார். அந்த ஆசிரியர் என்ன சொல்வார் தெரியுமா? இவர் என்னிடம் படித்துதான் பெரிய ஆளாக மாறினார். அந்த மாணவன் சொல்வான், இந்த ஆசிரியர் படித்து தந்ததாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று அந்த மாணவன் அந்த ஆசிரியர் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். உம்மி நபி என்பது எழுத வாசிக்க தெரியாதவருக்கு தான் உம்மி என்று சொல்வது. லா யக்ரா வலா யக்துப், எழுத வாசிக்க ஓத தெரியாது, இவருக்கு தான் உம்மி நபி என்று சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மி நபியாக இருந்தது அவர்களுக்கு புகழ். இப்ப நாங்க உம்மியாக இருந்தா அது நமக்கு புகழ் அல்ல, அது நமக்கு ஒரு இகழாகத்தான் மாறும். இப்ப யாரும் படிக்க இயலாம இருக்க இயலாது, நான் படிக்க மாட்டேன், ஓத மாட்டேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசானாக இருந்து எல்லா விடயத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக வந்தது குர்ஆன ஓதி பயான் செய்வாங்க. 63 வருட வாழ்க்கையில குர்ஆன் தானே பயான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? கண்ணியமானவர்களே, யாரு தாயிஃபை வளர்த்தெடுத்தார் என்ற அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் யாரு? ரலியல்லாஹு அன்ஹு. தாயிஃபை வளர்த்தெடுத்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, நான் ஓதி காட்டினேன் ஒரு சூரா, சூரா தாரிக், வஸ்ஸமாஇ வத்தாரிக்,
50வது வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தாயிஃபுக்கு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, மக்காவிலிருந்து தாயிஃப் 70 கிலோமீட்டர் தூரம். தாயிஃப் என்கிறது தவாஃப் செய்வதற்குரிய பேருதான் தாயிஃப். மலை பிரதேசங்கள்ல மலை பகுதிகளில் தான் அந்த தாயிஃப் என்ற ஊர் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50வது வயசு. 50வது வயசு என்ற யோசிச்சு பாருங்க கண்ணியமானவர்கள், 50 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன ஓதி காட்டி பயான் செய்யணும். வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு. 50வது வயசு. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால 50வது வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு வராங்க. வந்து ஓதி காட்டுறாங்க. வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக். 17 ஆயத்துக்களை கொண்ட சூரா, மக்காவில் இறங்கின சூரா. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடித்ததற்கு பின்னால காஃபிர்கள் எல்லோரும் சேர்ந்து கருங்கல்லை எடுத்து வீசினார்கள். கருங்கல் மாத்திரம்தான் தாயிஃபில் இருந்தது. வேற எந்த கற்களை மிதிக்கவில்லை தாயிஃபில். வேற எந்த கற்களை மிதிக்கவில்லை தாயிஃபில். கருங்கல்லை எடுத்து சிறுவர்களை கொண்டு வீசினார்கள், வீசி அடித்தார்கள். கண்ணியமானவர்களே, உடம்பு பூரா இரத்தம் வழிந்து ஓடியது. சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பாதணியை கலட்ட முடியாமல் அந்த இரத்தத்தால் அப்படியோ ஒட்டி போய் இருந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். கடும் கஷ்டம் கண்ணியமானவர்களே. நடந்து வராங்க, மக்காவுக்கு நடந்து வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் இஸ்லாத்துக்குள்ள வரல. கொஞ்ச காலம் போகுதோ, கொஞ்ச காலம் போனதற்கு பின்னால் ஒரே ஒருத்தர் சஹாபி இஸ்லாத்துக்குள்ள வந்தார். உர்வத் இப்னு உஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வராரு. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றி விட்டேன் யா ரசூலல்லாஹ். நான் அந்த தாயிஃப் மக்களுக்கு இஸ்லாத்தை போய் சொல்லவா யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தாயிஃபில் நான் பட்ட அடி மாதிரி நீங்களும் படக்கூடாது, இஸ்லாத்தை போய் சொல்லாதீங்க. சொன்னாங்க உர்வத் இப்னு உஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு, நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் தாயிஃபுடைய மக்கள் என்னை எழுப்பாட்ட மாட்டாங்க. அப்படியான ஒரு அரசன் தான் நான். கண்ணியமானவர்களே, போனார் இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி மலைக்கு மேலால ஏறினாரே. ஏறி நின்று கொண்டு இஸ்லாத்தை சொன்னாரே. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த மாதிரி இவர்களுக்கும் நடந்தது. கல்லால் அடித்தாங்க, வீசினாங்க. அதே இடத்திலேயே இவர் ஷஹீதாகிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா. அதே இடத்துல ஷஹீத். கண்ணியமானவர்களே, யாரும் இஸ்லாத்துக்குள்ள வரல. கொஞ்ச காலம் செல்கிறது. வேகமாக ஓடி வருகிறேன். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால 10,000 சஹாபாக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போறாங்க. அதுல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தாங்க. போனாங்க தாயிஃபுக்கு. 10,000 சஹாபாக்களோட ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு யுத்தங்கள் நடக்குது. இந்த யுத்தத்துக்கு பேருதான் ஹுனைன் யுத்தம். இந்த யுத்தத்துக்கு பேருதான் ஹுனைன் யுத்தம். ஹிஜ்ரி 8க்கு பின்னால நடக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்ஸீர ஓதி காட்டுவாரே, குர்ஆன் ஓதி காட்டுவாரே. கண்ணியமானவர்களே, எல்லோரையும் இஸ்லாத்துக்குள் எடுத்தாரே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு.
எல்லாரையும் இஸ்லாத்துக்குள் எடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல இருக்கிறாங்க. ஒரு வெள்ளை பறவை ஒன்று வந்து அந்த கஃபனுடைய துணிக்கு உள்ளால போயிச்சு. எங்க வந்த பறவைன்னு எல்லாரும் தேடி பார்த்தாங்க, பறவையை காணல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கஃபன் துணிக்குள்ள இருந்து ஒரு ஆயத் சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அமைதியான ஆத்மாவே, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா. ரப்புடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. பறவை ஓதி காட்டுது. கண்ணியமானவர், பறவை ஓதி காட்டுது. அதற்கு பின்னால முஹம்மது பின் காசிம், இவர் யார் தெரியுமா? முஹம்மது பின் காசிம் தாயிஃபிலே பிறந்து தாயிஃபிலே வளர்ந்தவர். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இவர்களை இஸ்லாத்துக்குள் எடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, முஹம்மது பின் காசிம் 19வது வயது எல்லோரையும் அழைத்தார்கள். கப்பலில் பிரயாணம் செய்ய வேண்டும். இவருடைய தலைமையின் கீழால கொஞ்ச பேர் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போனாரே. சிந்து நதியை அடைந்தாரே. பங்களாதேஷில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, லைப்ரரியாக, மக்தபாக, மதரசாக்களாக உருவாக்கினாரே. பங்களாதேஷ் போனாரே. கண்ணியமானவர்களே, 19வது வயசு, 24வது வயசுல திரும்ப தாயிஃபுக்கு திரும்புறாரு. 4 வருஷம்தான். கண்ணியமானவர்களே, இந்தியாவை இஸ்லாத்துக்குள் எடுத்துட்டாரு. இதான் தாயிஃபுடைய வரலாறு. சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். தாயிஃப் பிற்காலத்தில் இஸ்லாமிய ஊராக, இஸ்லாமிய நாடாக தாயிஃப் மாறியது. இந்த தாயிஃப்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா தாரிக ஓதி காட்டினார்கள். என்ன அல்லாஹ் இந்த தாரிக்குள்ள பேசுறான் தெரியுமா? மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் பேசுகிறான். எதையும் அல்லாஹ் பேசல, மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் பேசுகிறான். கியாமத்தை பேசுகிறான். அல் குர்ஆன் உண்மையானது என்று அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இரகசியம் எல்லாம் வெளிவரும் நாள் என்பதாக கியாமத்துக்கு பின்னால நடக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அல் குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஓதி பயான் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 63 வருட வாழ்க்கையிலையும் குர்ஆனை ஓதிதான் பயான் செய்தார்கள். குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டா உள்ளங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்கள், உள்ளங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அல் குர்ஆனை ஓதி பயான் செய்யும் போது அந்த மனிதன் இஸ்லாத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த மனிதன் அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய அடியான் மனிதனாக, சொர்க்கத்துக்குரிய அடியானாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனின் மூலமாக இஸ்லாத்துக்குள்ள வந்த சஹாபாக்கள், அல் குர்ஆனின் மூலமாக இஸ்லாத்துக்குள்ள வந்த இமாம்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் இந்த சூரா தாரிகை ஆரம்பம் செய்கிறான். வஸ்ஸமாஇ வத்தாரிக். இந்த வாவு சத்தியத்துடைய வாவு. இந்த வாவு வஸ்ஸமா. அல்லாஹ் அல் குர்ஆனில் 17 சூறாக்களில் அல்லாஹ் சத்தியத்தை கொண்டே ஆரம்பம் செய்கிறான். அல்லாஹ் சும்மா சத்தியம் செய்ய மாட்டான். சத்தியம் செய்தானண்டா அதற்குரிய விடையையும் பின்னால சொல்வான். என்ன விட சொல்ல போறான், என்ன சத்தியம் செய்கிறான் என்று பாருங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சூறாவை ஆரம்பம் செய்கிறான். வஸ்ஸமா, இந்த வானத்தின் மீது சத்தியம் செய்கிறான். முதலாவது சத்தியம். வத்தாரிக், தாரிக் கண்ட நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். தாரிக் கண்டா, தாரிக்குடைய கருத்து என்ன தெரியுமா? இரவையில வரக்கூடிய அத்தனைக்கு ஒரே ஒட்டுமொத்தமான ஒரே பேரு தான் தாரிக்.
தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மல் ஹுதமா. வமாண்டா நபியே நாயகமே, தாரிக் என்றா என்ன? உங்களுக்கு தாரிக் என்று அறிவிச்சது என்ன? தாரிக் என்றா என்ன நபியே நாயகமே, உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் தாரிக் இப்ப பின்னால சொல்ல போறான். அந்நஜ்மு ஸாகிப், அந்நஜ்ம் நட்சத்திரம், அந்நஜ்மு ஸாகிப் பிரபல்யமான நட்சத்திரம், ஸ்பெஷலான நட்சத்திரம், கண்ணியமான நட்சத்திரம். இந்த சாகிபண்டா என்ன தெரியுமா? சுரையா, தூரத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான நட்சத்திரத்துக்கு பேருதான் சுரையா என்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த காலத்தில் மனிதர்கள் கப்பலில் பிரயாணம் செய்வார்களாக இருந்தால் இந்த நட்சத்திரங்களை வைத்துதான் கரைகளுக்கு வருவாங்க. அந்த காலத்துல எதுவுமே பயன்படுத்தப்படல, நட்சத்திரங்களை வைத்துதான் கரைகளுக்கு வருவாங்க. நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டுது என்பதாக நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டி அவர்களை கரைக்கு வந்து சேர்க்குது என்பதாக அல் குர்ஆன் அழகாக பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நஜ்மு ஸாகிப், சூரத்தில் இருக்கக்கூடிய சுரையா தான் வஸ்ஸமாஇ வத்தாரிக் சத்தியம் செய்துச்சு அல்லாஹ். சூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் விடைய சொல்ல போறான். என்ன விட தெரியுமா? இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில். இந்த இடத்துல இன்சான் என்று அல்லாஹ் பயன்படுத்தல். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க கண்ணியமானவர்களே. அல்லாஹ் நஃப்ஸ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். இன்சான் என்றால்தான் மனிதர்கள். நஃப்ஸண்டா மூச்சு விடக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நஃப்ஸ் என்று தான் சொல்வது. அது ஆடு, மாடு, மிருகங்கள், பறவைகள், ஊர்வனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு நஃப்ஸ் ஆத்மாவையும் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ். ஹாஃபில், அவன்தான் பாதுகாக்கிற கண்ணியமானவர். நோயிலிருந்து பாதுகாக்கிற அவன்தான். எக்ஸரன் விபத்துக்களிலிருந்து பாதுகாக்கிறது அவன்தான். கவலையிலிருந்து பாதுகாக்கிறது அவன்தான். கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கிறது அவன்தான். பாதுகாக்கிறவனை விட்டு விட்டு இப்ப பாதுகாப்புக்கு என்னென்ன விடயங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஒரு மனிதர் சொல்லுகிறாரு, இதால போனா எக்ஸரன் நடக்கும், அதால போய் பார்ப்போமே, அதால போனவர் தான் எக்ஸரன்ல மூத்தாகிட்டாரு. கண்ணியமானவர்களே, ஹாஃபில், அவன்தான் பாதுகாக்கக்கூடியவன். இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக் ஃபல்யன்துரில் இன்சான். மனிதனே சிந்தி, உள்ளத்தால சிந்திச்சு பாரு. அல்லாஹ் பதில் எப்படி? படைப்புடைய ஆரம்பத்தை அல்லாஹ் பேசுகிறான். இதான் விஷயம். படைப்புடைய ஆரம்பத்தை பேசுறான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக். மனிதனே, மிம்ம, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டா என்பதை பார். மனிதனே, சிந்திச்சு பார். ஃபல்யன்துர், கண்ணால பார்ப்பதை விட்டு விட்டு உள்ளத்தால சிந்திச்சு பார். மனிதனே, ஃபல்யன்துரில் இன்சான் மிம்மா குலிக் குலிக மிம்மா இந்தாஃபிக். குதித்து வெளியாக கூடிய இந்திரிய துளிலிருந்துதான் மனிதனை உன்னை படைத்தேன். நாய் பன்றியுடைய தோட்டத்தில் படைக்கலையே கண்ணியமானவர்களே. குரங்குடைய தோட்டத்தில் படைச்சிக்கிறானா? லகத் ஹலக்னல் இன்சான் ஃபீ அஹ்ஸன். மனிதன் அழகானவன். அந்த மனிதன் அழகானவன் என்று சொன்ன அல்லாவே
குர்ஆன்ல சொல்றான் மனிதன் நன்றி கெட்டவன் என்று சொல்றான். ஏன் நன்றி கெட்டவன்? பார்க்கிறதை கண்ணை கொடுத்து, பேசுறதுக்கு வாயை கொடுத்து, சிந்திப்பதற்கு மூளையை கொடுத்து, சாப்பிடுவதற்கு கைகளை கொடுத்து, நடக்குவதற்கு கால்களை கொடுத்தவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக மனிதன் வாழ்கிறானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரம் சகராத்தில் 4 பிள்ளைகள், ஒரு மகன் வெள்ளத்தில் அழிந்தான். 3 பிள்ளைகளையும் அழைத்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நன்றி கெட்ட மனிதனாக வாழ்ந்து விடாதே மகனே, நன்றி கெட்டவனாக வாழ்ந்து விடாதே மகனே, நன்றி உள்ள அடியானாக வாழ்ந்து மரணி மனிதனே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், மிம்மா குலிக மிம்மா இந்தாஃபிக், குதித்து வெளியாகக்கூடிய இந்திரிய துளிலிருந்து மனிதனை உன்னை படைத்தேன். எந்த சயின்ஸாவது, எந்த விஞ்ஞானமாவது சொல்லியிருக்கிறதா இந்திரியத்தை பற்றி? எந்த புத்தகமும் சொல்லல. கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகம் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய புத்தகம் பேசுகிறது. இதைத்தான் ஓதி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب. எங்கிருந்து வெளியாகுது அந்த இந்திரியம்? அதையும் குர்ஆன் பேசுகிறது. பெண்ணு ஆணுடைய இந்திரியம் விலா எலும்பிலிருந்து சுல்ப், ஆணுடைய இந்திரியம் ஆணுடைய விலா எலும்பிலிருந்தும் பெண்ணுடைய இந்திரியம் 2 நெஞ்சுகளுக்கு இடையில் மார்புகளில் இருந்துதான் அந்த இந்திரியம் வெளியாகுது. மனிதனே, அந்த இந்திரியத்தால்தான் உன்னை படைத்தேன். இன்னா ஹலக்னல் இன்சான் மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். 2ஐயும் கலக்க செய்தேன் மனிதனே, 2ஐயும் கலக்க செய்துதான் நான் உன்னை படைத்தேன் மனிதனே. ஆணுடைய இந்திரியம் பெண்ணுடைய வயிற்றுக்குள் முதலாவது போனா ஆண் குழந்தை பிறக்கிறது. பெண் குழந்தையுடைய இந்திரியம் பெண்ணுடைய வயிற்றுக்குள் போனா பெண் குழந்தை பிறக்கிறது. 2ம் சேர்ந்து போனா 2 குழந்தைகள் பிறக்கிறது. இதுதான் குர்ஆன். இதுதான் குர்ஆன். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சயின்ஸை பேசுகிறான், விஞ்ஞானத்தை அல்லாஹ் பேசுகிறான். சுல்பி வத்தராயிப் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயத்தாக என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னஹு அலா ரஜிஹி லகாதிர். கியாமத்தை அல்லாஹ் பேசுகிறான், மனிதனே, நீ மரணித்தா உன்னை எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவர்கள் யார்? என்ன தவிர என்ன? யாரும் எழுப்பாட்ட முடியுமா? ரப்ப தவிர. ரஜிஹி லகாதிர், மரணித்தால் உன்னை எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவர்கள் யார்? கடவுள் என்று சொல்கிறார்களே, சிலை வைக்கிறார்கள். 5000, 10,000, 15,000 சிலைகளை கொடுத்து வாங்குகிறார்கள். சிலைக்கு மேலான தலையில கக்கா குந்தினா தன்னுடைய கையால அந்த கக்காவை துரைக்க முடியாத சிலை. கண்ணியமானவர்களே, தப்பென்று சொல்லவில்லை, அறியாமல் செய்கிறார்கள். குர்ஆனை ஓதி காட்டுங்க உம்மத்துகளுக்கு, குர்ஆனை ஓதி காட்டுங்க மக்களுக்கு. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், யௌம துபுல ஸராயிர், ரகசியம் எல்லாம் வெளிவரக்கூடிய நாள். ரகசியம் முதலாளிக்கு தெரியாம. கண்ணியமானவர்களே, கடையில் வேலை செய்யக்கூடிய அநியாயம், முதலாளி வேலையாளர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் நடக்குதா இல்லையா? அநியாயத்தை அல்லாஹ் வெளிக்காட்டுவான். குடும்பத்தில் அநியாயம், உறவுகளுக்கு மத்தியில் அநியாயம். யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க, யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க, அநியாயம் செஞ்சு வாழ்ந்துடாதீங்க. சின்ன அநியாயமாக இருந்தாலும் சரி, யௌம துபுல ஸராயிர், இரகசியமெல்லாம் வெளிவரக்கூடிய நாள் கியாமத்தினால். கியாமத்திற்கு நாளுக்கு மாத்திரம் குர்ஆன் கிட்டத்தட்ட 27 பேர்களை சொல்லுது.
27 பேர்களையும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு மாதம் பிடிக்கும். அல் காரியா, அல் வாகியா, அத்தாம்மா, அல் ஹாஷியா, யௌமுத் தனாது, யௌமுல் மாது, யௌமுல் ஹுரூஜ், யௌமுத்தீன். கியாமத்தில பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். 27 பேர்கள் அல்லாஹ் சொல்கிறான் கியாமத்திற்கு பின்னால கூடிய பேர்கள். அதுல ஒரு பேரு தான் யௌம துபுல ஸராயிர், ரகசியம் எல்லாம் வெளிவரக்கூடிய நாள். ரகசியம் எல்லாம் வெளிவந்தா உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க. உனது சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்காது, கோபம் வரும். உலகத்தை பொறுத்த வரையில ஒரு மனிதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினோம்டா அந்த மனிதனுக்கு கோபம் பெற ஆரம்பிக்கும். பொதுவான அமைப்பு பேசுகிறேன், பொதுவான அமைப்பு அதானே. ஒரு மனிதர் வந்து என்னுடைய ரகசியத்தை எல்லாம் விடத்திலிருந்து பேசினார்னு சொன்னா உடனே எனக்கு கோபம் வரும். அல்லாஹ் சொல்றான், உனது ரகசியம் எல்லாம் வெளிக்காட்டும் போது உனக்கு கோபம் வரும். உன்னுடைய சக்தி, உனக்கு உதவி செய்ய யாரும் அந்த நாளில் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஃபமாலஹு மின் குவத்தின் வலா நாசிர். அல்லாஹ் திரும்ப சத்தியம் செய்கிறான். சூரா ஆரம்பத்தில 2 சத்தியம் செஞ்சிட்டு அல்லாஹ் சூரா இடையில 2 சத்தியம் செய்கிறான். 2 சத்தியத்தை அல்லாஹ் சொல்லி பதிலையும் சொல்லுவான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான் லஃபி குஸ்ர் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா. கிட்டத்தட்ட 9 சத்தியம். சத்தியம் செஞ்சதுக்கு பின்னால்தான் கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாருடைய ஆத்மா பரிசுத்தமாகி விட்டதோ, யார் தக்வாவோட வாழ்றாரோ, யார் உள்ளம் பரிசுத்தமாகி விட்டதோ அவர்கள் தான் வெற்றிசாலி என்பதாக குர்ஆன் சொல்கிறது. சத்தியம் செஞ்சா பதிலையும் சொல்வான். சூரா ஆரம்பத்தில 2 சத்தியம் செஞ்சவன் அல்லாஹ். சூரா கடைசி பகுதியில 2 சத்தியம் செய்கிறான். வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜி, திரும்ப திரும்ப மலையை பெய்விக்கக்கூடிய இந்த வானத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜி வல் ஆர்லி ذاتிஸ் ஸலம், வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியம். பூமி வெடிப்பாத்தான் இருக்கு. விஞ்ஞானம் மாற்ற கேளுங்க, விஞ்ஞானம் படிச்சவங்ககிட்ட கேளுங்க. பூமி சமநிலையாக இருக்கிறதா, பூமி நேராக இருக்கிறதா, பூமி சமனாக இருக்கிறதா, பூமி வெடிப்புள்ளதாக இருக்கிறதா என்பதாக கேளுங்க. படைச்சவன் சொல்றான் பூமி வெடிப்பாகத்தான் இருக்கிறது. வல்லார்லி ذاتிஸ் ஸலம், வெடிப்புள்ள பூமியின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சூரா அபஸில் அல்லாஹ் சொல்லும்போது அன்னா சபபனல் மா சப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا. அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பெய்வித்து இந்த பூமியை வெடிக்க வைத்து நெற்கதிர்களை முளைக்க செய்கிறான், புற்பூண்டுகளை முளைக்க செய்கிறான். வகதுபா, இரும்பு கரும்பு மரங்களை எல்லாம் முளைக்க செய்கிறான். பூமி வெடிப்பாக இருக்கிறது. வல்ஆர்லி ذاتிஸ் ஸலம் இன்னஹு லகவுலுன் ஃபஸல், 2 சத்தியம் செஞ்சிட்டு அல்லாஹ் விடையே சொல்றான். இன்னஹு லகவுலுன் ஃபஸல், இந்த குர்ஆன் உண்மையானது, இந்த குர்ஆன் பொய்யானது இல்ல. வமா ஹுவ பில் ஹஸல், இதுல ஜோக் இல்ல, விளையாட்டு இல்ல. குர்ஆன் உண்மையானது, இந்த குர்ஆன்ல ஜோக் இல்லன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மனிதனை சீரான முறையில் வழிப்படுத்தக்கூடியது அல் குர்ஆன். அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன், உறுதியான கயிறு அல்லாஹ்வுடைய குர்ஆன். வனூருல் முபீன், இந்த குர்ஆன் பிரகாசமுடையது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், இன்னஹும் யகீதுன கைதா, நபியே நாயகமே அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள். நபியே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. லபீத் இப்னு அஹ்ஸம் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீப்பை எடுத்து துணியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள். ஒரு மாத காலம் கண்ணியமானவர்களே நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருவாய் மரண தருவாய் இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொன்னார்கள், ஆயிஷா, கைபரே தந்த நஞ்சு என்னுடைய வாயால வாடை வெளிவருகிறது ஆயிஷா. கண்ணியமானவர்களே சூழ்ச்சி செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் யகீதுன கைலா வஅகீது கைலா. சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளன் அல்லாஹ். அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான், ஃபமஹில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. நபியே நாயகமே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நபியே நாயகமே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவங்க திருந்துவாங்க, இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, ஈமான் படி வாழ்வாங்க, இஸ்லாம் படி வாழ்வாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எப்ப சொல்லி காட்டினார்கள் இந்த சூறாவை? அந்த நேரத்தில் 50வது வயசு ஓதி காட்டினாங்க. குர்ஆன் கையில் இருக்கிறது. குர்ஆன் இன்னும் இல்லாமல் போகல. 1400 வருடங்களாக அல் குர்ஆன் கையில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே குர்ஆனை பேசுங்க, மக்கள் நேரான வழியில் வருவார்கள். எல்லா இடத்திலையும் பேசுங்க, ஆட்டோவில் போகும்போது பேசுங்க, பஜார்ல இருக்கும் போது பேசுங்க, பார்லமெண்ட்ல பேசுங்க, பாடசாலையில பேசுங்க, மதரசாவுல பேசுங்க, பஸ்ல ஏறும்போது குர்ஆனை பேசுங்க. பேசிக்கொண்டே உங்களுடைய மௌத்தாகுவீர்களாக இருந்தால் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவான். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆன் படி வாழ்ந்து குர்ஆனை மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த குர்ஆன் படி வாழ்வதற்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பப்படி வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமல் மறைந்து மறையாமல் செய்த பாவங்களை மன்னிச்சு. யா அல்லாஹ் பலகீனமான அடியார்கள், யா அல்லாஹ் நன்றி பெற்ற அடியார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் தொழுகை இல்லாமல் வாழ்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் தொழுகையை விட்டு விடாமல் தொழுகையில இஸ்திகாமத்தாக தொழுகையோடு வாழ்ந்து மன்னிப்பதற்கு தௌஃபீக் செய்வாக. யா அல்லாஹ் குர்ஆன் படி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாக. யா அல்லாஹ் ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை தாயா அல்லாஹ் திடீர் வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு சமுதாயத்துக்கும் குர்ஆனை ஓதி காட்டி பயான் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் முழு குர்ஆனையும் படித்து அதன்படி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அஹ்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத் ஃபஇன்னி ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வல பினஃஸி பித்தக்வல்லாஹ். قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. لقول الله تعالى: فاستغفروا الله واستغفروه إنه هو الغفور الرحيم.